வணக்கம் நண்பர்களே. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, சிவாஜி, எம்ஜிஆர், ஈவன் கமல், ரஜினி, சிவகுமார், ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துலேயே பல படங்களில் நடிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு சில சமயம் 3, 4 படம் கூட அதே ஹீரோவோடது ரிலீஸ் ஆகும். ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துலேயே 2, 3 படம் கூட ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி அவ்வளோ படங்களில் அவர் நடிப்பார். அண்ட் அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கதை இல்லாத படங்களில் கூட கிடையாது. கொஞ்சம் கம்மி பொருட்செலவில் வேகமாக படத்தை எடுப்பாங்க. அவர் கரெக்டாக கால் ஷீட் கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக போய் கோஆப்ரேட் பண்ணுவார். அண்டு யார் வேணால் ப்ரொடியூசர் ஆகலாம். அவங்களுக்கு அதிகமாக நஷ்டம் வராமல், கடன் தொல்லை அவங்களுக்கு வராமல் அழகாக கோஆப்ரேட் பண்ணி அவரே வந்து யாரெல்லாம் ஹீரோயின், அதர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் போடலான்னு சஜஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர்ஸுக்கு ஹெல்ப் செஞ்சு அந்த படம் வெளிவந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு படமும் 2 வருஷம் 3 வருஷம் அப்படி இருக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். கார்த்திக் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காராம். அந்த படத்துக்கு 160 நாள் கால் ஷீட் கொடுத்து, நலன் குமாரசாமி இயக்கத்தில் வர அந்த படம் முடியலையா இன்னும். அது ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்திருக்காங்க போல இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 20-25 நாள் கார்த்தியோட கால் ஷீட் இருந்தால் தான் அந்த படத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ என்ன ஆகுன்னா, இன்னும் 20 டேஸ்க்கு ப்ரொடியூசர் பணம் செலவு பண்ணணும். அவர் அதுக்கு ரிலக்டண்ட்டாக இருக்காராம். அது தவிர கார்த்தி இப்போ அந்த 20 நாளில் கொடுக்க முடியாது, நான் வேறு ஒரு படத்தில் பிஸியாக இருக்கேன், அதில் முடிச்சுட்டு தான் இதுக்கு வர முடியும் அப்படிங்கிறாராம். அப்போ அது வரைக்கும் ப்ரொடியூசர் வாங்கின லோன் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, படம் முடியாமல் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது. இது தவிர அமேசான் கிட்ட வேறு அவங்க கமிட் பண்ணியிருக்காங்களாம், இந்த படத்தை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேன்னு. அது கொடுத்த டெட்லைன்லாம் தாண்டியாச்சான். நம்ம தமிழ் படம் கதாநாயகர்கள் இன்னும் கொஞ்சம் அதிக உழைப்பை கொடுத்து, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூசர்ஸ்க்கு கேர் பண்ணி நடித்தா நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ தானே அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அவங்கள வாழ வைக்கிற அந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த நடிகர்கள், இயக்குனர்கள் இவங்கெல்லாம் சரியான பிளானிங் பண்ணி நல்ல திட்டத்தோடு அந்த படம் எடுக்க உதவினா தானே அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே?